கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ரோமர் அதிகாரம் 8 வசனம் 11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை விசுவாசித்து அவரால் எல்லாம் கூடும் என்பதை விசுவாசித்து அவர் கிருபைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து அவர் நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்ட போது அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி நமக்குள் வாசமாய் இருக்குமானால் நம்முடைய சாவுக்கேதுவான சரீரங்களையும் அவர் விலக்கி நம்மை மீட்டு கொள்வார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்ய நாம் அவரை விசுவாசித்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அவரை நம் இருதயத்தில் விசுவாசித்து அவரால் எல்லாம் கூடும் என்று நாம் நம்பும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிச்சயமாக கிரியை செய்வார். ஆகவே சோர்ந்து போகாமல் எப்படிப்பட்ட வியாதியோடும் பலவீனத்தோடும் இருந்தாலும் கர்த்தரால் இதை மாற்றக்கூடும், அவரால் எனக்கு விடுதலை தர முடியும், எனக்கு சுகம் தர முடியும் என்ற ஒரே விசுவாசத்தோடு நாம் அவருக்காக காத்திருக்கும்போது நிச்சயமாக அவர் நம்மை விடுவிப்பார். நம்முடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார். ஆகவே சந்தேகப்படாமல் சோர்ந்து போகாமல் கர்த்தரை நம்புவோம். நமக்குள் வாசமாயிருக்கிறவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்து நம்முடைய சரீரத்தை சாவுக்கேதுவான வியாதிகளை பாவத்திற்கு அடிமையாகி அதிலிருந்து விடுபட முடியாமல் சாவுக்கேதுவாக காணப்படுகிற நம்முடைய சரீரத்தை மரணப்படுக்கையை அவர் மாற்றி நாம் அவரோடு நித்தியமாய் வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மையாய் உமக்கு பிரியமாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி நீர் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பலவீனங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் மாற்றி நாங்கள் சுகத்தோடு சமாதானத்தோடு உமக்கு உண்மையாய் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.